ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான சட்னி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக குழந்தைங்க கேப்சிகம், கேரட்டு இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. ஸோ இதை நம்ம சட்னியாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டேஸ்ட்டும் பிடிக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேரட்டு, கொரியாண்டர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, கடாயில் எண்ணெய் ஊற்றி கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். பட் கருப்பு உளுந்து சேர்த்தோன்னா இன்னும் நல்லா ஹெல்தி. வரமிளகா இல்லைனா பச்சை மிளகா எடுத்துக்கோங்க காரத்துக்கு. அப்புறம் வெங்காயம் எடுக்கும்போதைக்கு வெங்காயத்தோட தக்காளி அளவு நிறையா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து 1/2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் எப்போவும் நம்ம பண்ணுற மாதிரி. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம கேரட்டு குக் பண்ணும்போதைக்கு, கேப்சிகம் குக் பண்ணும்போதைக்கு நீங்கள் ஃபுல்லாக குக் பண்ணாமல் எல்லாமே ஒரு 60% ஹாஃப் குக்குடாக இருந்தாலே போதும். அப்போ தான் அதோடைய நியூட்ரிஷனல் வேல்யூ நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். நல்லா சாட்டே பண்ணி நம்ம வந்து சமைக்கிற மாதிரி பண்ண வேண்டாம் இதுக்கு. ஸோ வெங்காயம் தக்காளி மட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் கேரட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டு கொரியாண்டர் போட்டு இறக்கிடுங்க. இறக்கிட்டு நல்லா நம்ம அதை கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னி ரெடி. இதோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது, ஹாஃப் குக் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணாலே போதும். ஏன்னா கேரட்லேயே நல்ல ஒரு இனிப்பு தன்மை இருக்கிறனால குழந்தைங்க அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கேப்சிகம் வந்து எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். நான் இதில் எடுத்திருக்கிறது எல்லோ கலர் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், எந்த கேப்சிகம் வேணால் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஹாஃப் கேப்சிகம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஹாஃப் கேப்சிகம் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா கேரட் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ கேரட் சேர்க்காமல் கேப்சிகம் மட்டுமே போடலாம். ஸோ வந்து இது ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு காய்கறிகளை சட்னியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான் வந்து ஹெல்தியர் ஆப்ஷன். சும்மா வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதை மட்டும் சேர்க்குறத தவிர்த்துட்டு நம்ம இந்த மாதிரியான காய்கறிகளையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.